Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஒரு டப்பாவில் என்னுடைய சம்பள காசு இருக்கு, இன்னொரு டப்பாவில் நான் வாங்கின லோன் இருக்கு. இந்த லோன் காசை பற்றி நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இந்த லோன் காசை பற்றி நான் வந்துட்டு இதில் வீடியோ போடுறேன், நம்மளுடைய வந்துட்டு லோன் ஆப் தமிழில் வீடியோ போடுறேன் பாருங்க. இப்போ இது கண்டினியூவில் நான் இதிலே சேர்ந்து தான் எடுப்பேன். நான் இது வந்துட்டு என்னுடைய சம்பள காசு. ஸோ இதில் நான் என்னடா வீடியோ போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லைஃப்பில் இந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு மேலும் மேலும் கடன் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ இதுதான் என்னுடைய சேவிங்ஸ் பாக்ஸ். இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பெருசாக வியூஸ் போகலை. இந்த வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, அதாவது என்னுடைய சம்பளத்தை நான் இங்கே சொல்ல போகிறது கிடையாது. சம்பளம்னா நான் யூடியூப்ல வரது அது தெரியும். அது ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 5000-10,000 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் டோட்டலாக சேனலை வந்துட்டு நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரைக்கு கொடுத்து மொத்த வீடியோவையும் 3300 வீடியோ டெலிட் பண்ண வச்சிட்டாங்க. மறுபடியும் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்குது நம்மளோட யூடியூப் சேனல், நம்மளோட விடி தமிழ். பார்ப்பீங்க, முதல்ல வீடியோ போட்டாலே 2000-3000 வியூஸ் போகும். இப்போ அது கூட கிடையாது. ஏன்னா என்னுடைய லைஃப்பில் பணம் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு 150 ரூபா ஒரு நாள் சம்பளத்தில் சென்னைக்கு வந்தேன். நான் 150 ரூபா சம்பளத்தில் நான் வரும்பொழுதும் நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இது மட்டும்தான், இந்த பாக்ஸ் மட்டும்தான், இந்த உண்டியல் மட்டும்தான். உண்டியல் தான் சொல்லணும். ஸோ இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே 500 500 500ன்னு போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, போட்டிருக்கும் பாருங்க. இந்த 500 நான் ஒன்று ஒன்றா காசு போட்டால் டிக் அடிச்சுட்டே வருவேன். இப்படி தான் நான் வந்துட்டு இதில் காசு வந்துட்டு சேர்க்க ஆரம்பித்தேன். இப்படி தான் எனக்கான வருமானம் அப்படின்றது வர ஆரம்பிச்சது. இங்கே 500, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 200, 300, 400 இந்த மாதிரி ஷஃபிளாகி கலந்து இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மொத்த டார்கெட் அப்படின்றது 1 lakh. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேராகவும் காசை வந்துட்டு இப்படி வச்சியும் போடலாம், இப்படியும் போடலாம். இங்கே பாருங்க, இப்படியும் போடலாம். ஸோ இதில் வந்துட்டு இதை சுருட்டியும் போடலாம். இது சுருட்டி வச்சு கூட நீங்கள் போடலாம். இதை இப்படி சுருட்டி வச்சு கூட போடலாம். ஓகே, அதாவது இப்போ எதுக்கு இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஸோ கண்டிப்பாக இதை சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் இருக்குது. எங்கே விட்டேன்? நான் மாதம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 150 ரூபா சேலரியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா 30 நாளைக்கு 3000, அதாவது 30 நாளைக்கு உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் 3000 ரூபா அப்படின்றது. அப்போது என்னுடைய சம்பளம் அப்படின்றது 4500 ரூபா. நம்பவே மாட்டீங்க. எப்போ நீ சொல்கிறேன்னா, அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 இயர் இருக்கும். 12 இயரில் சென்னை வந்த புதுசில் வேறு எங்கேயுமே கிடைக்கல. என்ன வேலை கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சர்வீஸ் பண்ணுற வேலை. அதாவது வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ் பேங்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேங்க்கில் போயிட்டு என்ன பண்ணோம்னா, அங்கே ஏதாவது வந்து ப்ளம்பிங் ஒர்க் இருந்தால் அது பார்க்கறது. நான் பார்க்க மாட்டேன். ஸோ நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்னை வந்து கூட போய் சூப்பர்வைசிங் மாதிரி பண்ணு, அதாவது பொருள் வாங்கி கொடு அப்படின்னாங்க. பட் இது கூட நான் ஊரில் இருக்கக்குள்ளே பண்ணது கிடையாது. பட் பொருளை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி என்னை வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ நான் அது வந்துட்டு பொருள் வாங்கி கொடுப்பேன். அதுக்கான சம்பளம் அப்படின்றது எனக்கு வாரம் வந்துடும். லீவ் போட்டால் சம்பளம் கிடையாது. அப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்துட்டு வாரம் வந்துட்டு என்னுடைய வாடகை எவ்வளோ தெரியுங்களா? ரொம்ப கம்மி தான். அப்போ என்னுடைய வாடகைலாம் பார்த்தீங்கன்னா 2800 900 சம்திங் தான் இருந்துச்சு. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால். ஏன்னா நான் சென்னை வந்தப்போ எனக்கு வந்துட்டு திருமணம் ஆகலை, அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இவ்வளோ தான் சம்பளம். இது என்ன பண்ணுவோம்னா, அப்பையிலேருந்தே வந்துட்டு என்னுடைய ஒரு நாள் சம்பளத்துலேருந்து நான் என்ன செய்வேன்னா, ஒரு 50 ரூபாய் எடுத்து உண்டியில் போட்டு வச்சிருவேன். 50 ரூபாய் இந்த மாதிரி உண்டியில் போட்டு வச்சிருவேன். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு வருஷம் அப்படின்ற கால்குலேஷனில் எனக்கு அது ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இது ஊரில் எங்கள் அம்மா கிட்ட இருந்தே எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது. ஸோ அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. அதனால எனக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகி எனக்கு வந்துட்டு இந்த சேமிப்பு அப்படின்றது வந்துச்சு. ஸோ இந்த பதிவில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய சம்பளம் 1500 இல்லை 2000 ஒரு நாளைக்கு சொல்கிறேன். நான் 1500 தான், நான் ஏன்டா கடன் வாங்க போகிறேன்னு கேட்குறீங்களா? ஸோ உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, ஒரு மாதம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 20,000 இருந்து உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 1000 ரூபாயை எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இங்கே பாருங்க, இப்போது என்னுடைய சம்பளம் தான் கம்மியாக தான் வந்துருக்குது. நீங்கள் உடனே வந்து லட்சக்கணக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. இதை பார்க்கலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்றது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, அவ்வளோ கிடையாது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் வந்துட்டு என்னுடைய சம்பளத்துலேருந்து காசு எடுத்து நான் இந்த உண்டியில் போட போகிறேன். இங்கே பாருங்கள், உங்கள் கண் முன்னாடி தான் போகிறேன். அவ்வளோதான். நான் என்னுடைய சம்பளத்துலேருந்து ஒரு பங்கு எடுத்து இதில் போட்டுப்பேன்.
இந்த இதில் இப்போ இது வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 500 ரூபா போட்டேன். இங்கே பாருங்கள், மார்க் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் அப்படின்றது போட்டு வச்சிருக்கேன். இது எனக்கு வந்துட்டு என்னுடைய மைண்டு கால்குலேஷன்லேயே கிடையாது. இந்த பணம் அப்படின்றது என்னுடைய மைண்ட் கால்குலேஷன்லேயே கிடையாது இப்போ வரைக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக எனக்கு வந்து சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து காசு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ நான் காசுக்கு மேலே சுத்தமாக இல்லை. காருக்கு பெட்ரோல் அடிக்கணும். ஸோ லாங் போகணும், திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு என்கிட்ட இல்லை, நான் இதை மறந்துட்டேன். நான் இதில் போட்டு வச்சு மேலே தூக்கி வச்சுட்டேன், மறந்துட்டேன். இப்போ என் பர்ஸ்லேயே நான் சேர்த்து வைக்கணும்னு நினச்சாதான் அது கஷ்டம். அப்போது நம்மளுடைய சம்பளத்தில் இருந்து எப்போவுமே வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கோங்க. எப்போவுமே சரி, இப்போ என்னுடைய வாடகை வந்துட்டு 7100 ரூபாயா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ 7100 ரூபா எடுத்துகிட்டு ரப்பர் பேண்ட் இதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு ஷீட் ஒன்று வச்சுருக்கீங்க பாருங்கள், இந்த மாதிரி ஷீட் இருக்கும். இதில் வந்துட்டு ரெண்ட் அப்படின்னு எழுதிடுவேன். இதில் எழுத மாட்டேன், ஏன்னா நோட்டில் எழுத மாட்டேன். அது அக்கௌண்ட்டில் போட்டு போகாது, மிஷினில் போட்டால் போகாது. அப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி ரப்பர் பேண்டை போட்டுட்டு அவ்வளோதான். இப்படி ரப்பர் பேண்டை போட்டேன்னா இந்த காசு அப்படியே இதில் போட்டுருவேன். இங்கே பாருங்கள், இப்படி போட்டு வச்சிட்டேன்னா இந்த அமௌண்ட்டு தனியாக இருக்கா, இந்த காசு பாரு தனியாக இருக்கு. எனக்கு தெரியும் பார்க்கும்போது, ஓ இது வந்து வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்ற எனக்கு வந்துட்டு அப்பயே தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த காசை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போகும்போது வாடகைக்கு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு காசும் பிரித்து வச்சிருவேன். எனக்கு முதல் விஷயம் என்னன்னா, என் சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ கடன் அப்படின்றத நான் எடுத்து வச்சிருவேன். யார் யாருக்கெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வாடகை வந்துட்டு 7100 ரூபா. இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு ரிங் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருக்கேன், அது 6235 ரூபா. இப்போ இந்த பணத்தை ரவுண்ட் பண்ணி வச்சிருவேன். இது ஓகே, வாடகை வச்சாச்சு, அப்புறம் இது வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன காசு இருக்குது, எனக்கு ஜனா பேங்க்ல ஒரு 1 லேக் எடுத்திருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4120 ரூபா. ஸோ 4120 ரூபா இந்த அமௌண்ட்டையும் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இந்த 3 அமௌண்ட்டுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 3 அமௌண்ட்டையும் கால்குலேட் போட்டு பாருங்க. 7 × 6 போட்டிங்கன்னா 14 13, இதில் ஒரு 100 13 335 ரூபா. 17,000 இதுவே 17,000 சில்லற அப்படின்றது வந்துச்சு. அப்போ 17,000 சில்லற என் சம்பளம் எவ்வளோ? ஸோ 30Kவா? அப்போ வந்து 17,000 அப்படின்றது அதில் போயிடுச்சு. 17,000 போயிடுச்சு, அவ்வளோதான். மீதி 13,000 வச்சு தான் என்னுடைய லைஃப் ரன் பண்ணோம். அதுலேயும் நான் வந்துட்டு யூடியூப் சேனலுக்காக கைன் மாஸ்டர் பை பண்ணியிருக்கேன். ஸோ பிக்ஸார்ட் தம்ப்ளைண்ட் எடிட் பண்ணுறேன் இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு மந்த்லி 200 ரூபா, கைன் மாஸ்டருக்கு 600 ரூபா. அப்புறமேட்டுக்கு நம்ம நெட்டுக்கு எப்படி போடாமல் இருக்க முடியும், ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக போடக்கூட நெட்டுக்கு வந்துட்டு காசு போடணும். அதுக்கு வந்துட்டு எவ்வளோ, அதுக்கு ஒரு 600 ரூபா. அப்போது 600 அப்புறம் 199, அது ஒரு 200 கூட வச்சுக்கலாம். 1200 ப்ளஸ் 1400 ரூபா. இப்போ இந்த 17,000ல் 1400 ரூபாய் அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போது இந்த 1400 ரூபா 8000, 18,400 ரூபா வந்துட்டு நான் இந்த இடத்துல எடுத்து வச்சிடணும். 18,400 ரூபா நான் என்ன செஞ்சாலும் சரி. அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு இபிக்கு, அப்புறமேட்டுக்கு ஏசிக்கு 1000 ரூபா, இபிக்கு 1000 ரூபா, இதெல்லாம் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், டோட்டலாக எனக்கு என்ன ஆகும், கார் பார்க்கிங்க்கு ஒரு 1000 ரூபா. டோட்டலாக பாருங்கள், 30,000லேயும் வச்சுட்டு பாருங்கள். ஸோ டோட்டலாக வந்து 18,400, 19,400, 20,400, 21,400 ரூபா போச்சு. அப்போது எனக்கு வந்துட்டு 8,600 ரூபா மட்டும்தான், 9,600 ரூபா மட்டும்தான் என் கையில் ஒரு மாதத்துக்கான செலவே இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் வந்துட்டு என்னுடைய பணத்தை கரெக்டாக பண்டல் பண்ணி வச்சு எல்லாத்தையும் டேக்கல் பண்ணுறேன். என்னுடைய எய்ம் என்னன்னா, ஒரு மாதத்துக்கு என்னுடைய சம்பளம் 30,000 அப்படின்றது வந்துடும். யூடியூப்ல இப்போலாம் வருமானம் கிடையாது, ஏன்னா வந்துட்டு நம்ம தான் அந்த ஸ்ட்ரைக் வந்ததுனால அதில் வரல. ஸோ அதில் வருமானமே கிடையாது. பட் இது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் என்னுடைய சேலரிலேருந்து எனக்கு வர்றது வந்துடும். அப்போது இதிலிருந்து எக்ஸ்ட்ரா வந்தால் தான் என்னால் சேர்த்து வைக்க முடியும். சென்னையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கார் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு வந்தாலே நமக்கு எவ்வளோ செலவு வரும். பெரிய கடையில் தான் போய் நிறுத்தணும், சின்ன இடத்துல வண்டி நிறுத்த முடியாது. வண்டி நிறுத்தினா பார்க்கிங் இடம் இருக்காது. நிறைய பேர் நினைக்கலாம், இவனுங்க கார் எடுத்தாலே பெரிய பெரிய ஹோட்டலில் தான்டா சாப்பிடணும். இது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே படிச்சவங்க தான். கார் வச்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிட்றது ஏன்னு கேட்டிங்கன்னா, கார் பார்க்கிங்க்கு ஒரு இடம் கிடைக்கும். நாளைக்கு ரோட்டாண்ட நிறுத்தி யாராவது கொக்கி போட்டாலும் சரி, போலீஸ்காரங்க கொக்கி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா போகிறவங்க யாராவது இடிச்சு கீழே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டம் கட்டணும். அப்போ அவங்க வண்டி சேதாரமாகும், அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை. எதுக்கு? அதனால தான் இந்த மாதிரி இடத்த தேடி போகிறாங்க கார் வச்சுட்டு இருக்கிற நிறைய பேர். ஓகே கைஸ், இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்னுடைய சம்பளம் வரும்பொழுது நான் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் பண்ணுவேன். என்னுடைய சம்பளம் வந்துச்சுன்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் போட மாட்டேன். இந்த நூல்கண்டு அவ்வளோதான். என் சம்பளம் வந்துச்சுன்னா ஸோ இந்த நூல்கண்டு தான் என்னுடைய மொத்த காசையுமே வந்துட்டு பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்குது. நூல்கண்டில் ரப்பர் இதுதான். இதனால தான் என்னால் ரப்பரு, ஸோ இது ரெண்டும்
இந்த சீட்டு பாருங்க, இது இப்படி பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் வந்துட்டு மாதத்தை ரன் பண்ண முடியும். அதுக்காக இவ்வளோ பண்டல் போட்டு வாங்கி வச்சிருக்கிற ரப்பரை. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. என்னுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய அனுபவம் மாதம் நீங்கள் எவ்வளோ வந்துட்டு எப்படி உங்களுடைய செலவை டேக்கிள் பண்ணுறீங்க, கணக்கு போகிறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.